கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்ன பாக்குற? இப்படி அள வச்சு வேடிக்கை பாக்குறல? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு நான் அப்படி என்ன கடவுளை குறை வச்சேன்? ஒரு நாள் தவறாம உனக்கு பூஜை பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். உனக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா இன்னைக்கு இப்படி சோதிச்சியே. எந்த ஒரு தாய்க்கும் என்ன போல ஒரு சோதனையும் வேதனையும் வந்துடக்கூடாது. தயவு செஞ்சு கேட்கிறேன், எந்த தாய்க்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துறாது. அங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புள்ள என் மருமக கழுத்துல தாலி கட்ட போறோம். ஆனா அந்த காட்சியை என்ன பார்க்க விடாம தடுத்துட்டலாம். எல்லாரும் பிள்ளைங்க கல்யாணத்தை கண்கொள்ளையில பார்க்கணும்னு ஆசையா இருப்பாங்க. ஆனா இங்க நான் இங்க இருக்கேன், நீ புள்ள அங்க இருக்கான். அவன் மனசு இப்ப எவ்வளவு வேதனைப்படும். ஒரு அம்மாவா நானும் இல்லாம, தங்கச்சி அவளும் இல்லாம, அப்பாவா அவரும் இல்லாம, என் புள்ள ஒரு அனாதை போல எல்லாம் அங்க இருக்கான். இப்படி என் பிள்ளையும் எங்களையும் சோதிச்சு பாக்குறது உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் கடவுளே? அது சரி, நீ என்ன பண்ணுவ? நீ இந்த வீட்டுல தானே இருக்க. அவரோட பேச்சுக்கு நீயும் கட்டுப்பட்டு தானே இருக்கணும். வேற வழி இல்லையே. அவர் பேச்சுக்கு இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் கட்டுப்படணும். ஒரு நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எதுலயும் நாங்க கலந்துக்க கூடாது. மத்தவங்க விஷயத்துல கலந்துக்கலனாலும் இன்னைக்கு என் புள்ள விஷயத்தையும் கலந்துக்க விடாம பண்ணிட்டாரு. அப்படி என்ன கடவுளே எப்பல தப்பு பண்ணிட்டான்? காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ண போறோம், அது பெரிய குத்தமா? இது ஒரு குத்தம்னு இவர் என்னமே எங்களை போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணா? பாவம், ஒன்னும் அறியாத ஒரு அப்பாவி என் வீட்டுக்கு மருமகளா வர போறான். அவ வரும்போதே இப்படி பிரச்சனைகளோட வந்தா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு சங்கடப்படும். அண்ணன் அங்க பாவம் தனியா இருக்க. டாடி, ஏன் டாடி இப்படி பண்றீங்க? நீங்க வரலாம் என்ன? நானும் மம்மி மட்டும் போயிருக்கலாம். ஏன் எங்களையும் அனுப்ப மாட்டீங்க? அது ரொம்ப பாவம். ஏற்கனவே அண்ணன் மனசுல ரொம்ப நொந்து போயிருக்கு. இப்போ அண்ணனோட கல்யாணத்தை நானும் அம்மாவும் பார்க்க கூடாதுன்னு அப்பா தடுத்துட்டாரு. அண்ணா, நீ வருத்தப்படாதண்ணா. எனக்கும் வருத்தமும் கஷ்டமும் எனக்கு புரியுதுண்ணா. ஆனா டாடியை மீறி என்னால எதுவும் பண்ண முடியல. எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கணும் உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு. உன் மனசுக்கு பிடிச்சவன உன் கூட சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படிதானே நான் பாரதின்னு நினைச்சிட்டு அவ்வளவு எல்லாத்தையும் பண்ணேனா. ஆனா கடைசியா அண்ணிதான் நீ மனசுக்கு பிடிச்சவங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. இப்போ உன் கல்யாணமும் நடக்க போகுது. ஆனா உன் கல்யாணத்தை எங்களால பார்க்க முடியாத அளவுக்கு டாடி இப்படி தடுத்துட்டாரு. அண்ணா, நான் எப்படியாவது கல்யாணத்தை பார்த்தே ஆகணும்னா என்ன பண்றது? டாடியை மீறி இந்த வீட்டை தாண்ட முடியாது. ஆனா எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில போய் அண்ணன் கல்யாணத்தை பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வந்துடணும். என்ன பண்ணலாம்? ஐயோ, இப்பன்னு பார்த்து நமக்கு எதுவும் தோண மாட்டேங்குது. அண்ணன் பாவம் போல இருக்கும். அண்ணனுக்கு நாங்க சொல்லிக்க யாரு இருக்கா? அட்லீஸ்ட் நான் அம்மாவது போகணும்ல. அதையும் அப்பா இப்படி தடுத்துட்டாரு. டாடி, எனக்கு உங்க மேல கோவமா வருது டாடி. உங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு உங்களை எந்த அளவுக்கு பிடிக்க கூடாதோ அந்த அளவுக்கு பிடிக்காத அளவுக்கு இருக்கு. டாடி ப்ளீஸ் டாடி, என்ன மட்டுமே அனுப்பி விடுங்களேன். அம்மாவை கூட நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க. நான் மட்டுமாவது அண்ணனுக்கு துணையா போய் இருந்துட்டு வரேன் டாடி. பார்த்துட்டு உடனே வந்துடலாம். டாடி அலோ பண்ணுவாரா? அலோ பண்ணவே மாட்டாங்களே. என்ன பண்றது? ஏதாவது பண்ணுடி கீர்த்து, ஏதாவது பண்ணு. அங்க அண்ணன் பாவம் போல இருக்கும். அண்ணனை தண்ணியை தவிக்க விடக்கூடாது. நான் ஏதாவது பண்ணணும் தண்ணியே ஆகணும். மைடிய சன், உன் கல்யாணத்துக்கு டாடி இப்படி ஜாம் நடத்துறேன்னு பாரு. டேய், என் பையன் டாடின்னு உன் கல்யாணம் இந்த ஊரே மூக்கு மேல வரல வைக்கிற அளவுக்கு அப்படி ஜாம் நடத்த வேண்டாம். இந்த ஜெகநாதன் பாத்துக்கிட்டே இருடா. ஜாம்னு அது சரி. நெஞ்சில ஈட்டிய பாய்ச்சிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒருத்தி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இந்த அப்பனை பதச்சிட்டு போயிருக்கலாம். இந்த அப்பனோட வலி இப்போ உனக்கு தெரியாதுடா. நீ ஒரு அப்பனா ஆகலாம். அன்னைக்கு அதோட வலியும் வேதனையும் என்னன்னு உனக்கு தெரியும். என்ன மீறி என் சொல்ல மீறி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு என்னையே எதிர்த்துட்டு போயிருக்கலாம். ஒரு அப்பனா நான் நினைக்கிறது என்ன தப்பா இருக்கேன்? என் பிள்ளைக்கு ஒரு பெரிய இடத்துல நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைக்கிறது தப்பா? இதெல்லாம் உங்க கணக்கு ஒரு குத்தமா தெரியுதுங்க. பார்வாள் அப்படியே இருந்துட்டு போடும். இந்த ஜெகநாதன் விரோதியாவே இருந்துட்டு போறேன். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா என் நெஞ்சில ஈட்டிய பாய்ச்சிட்டேன்னா அஜாய், என் பையனு மாறு தட்டிக்கிட்டேன்டா. ஆனா இன்னைக்கு இந்த அப்பா இல்லாம அந்த கல்யாணத்துக்கு போய் உட்காந்துருக்க. அப்படித்தானே? இதுக்கு தானடா உன்னை பாசமா அன்பா வளர்க்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெகநாதன், இந்த உலகமே நன்றி கட்ட உலகம்டா. இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத. நீ உன் பாதையில மட்டும் போ. மொத்ததை பத்தி கொஞ்சமும் நம்ம கண்டுக்கவே கூடாது. ஆசையில் நான் வைத்த பாசத்தில் நேசத்தில் வந்தது இங்கு வேதனையும் சோதனையும் தான். நெஞ்சம் வெந்ததடி சோகத்தினில் தான். பாம்புக்கம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம். கூடி வாழக்கூடு தேடி ஓடி வந்த ஜீவன். உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே தொட்டை கட்டி நான்
அழுதுட்டு இங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. டாடி சொல்லிட்டான் நான் என் அண்ணனோட கல்யாணத்தை பார்க்க கூடாதான். கல்யாணங்கிறது லைஃப்ல ஒரு தடவை நடக்குது. அதை நான் இப்ப மிஸ் பண்ணிட்டேன். என் அண்ணனோட மேரேஜ் நான் எப்ப பாக்குறது? எனக்கு டாடியும் முக்கியம் தான். அதே போல என் அண்ணன் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் கண்டிப்பா அண்ணனோட கல்யாணத்துக்கு போக தான் போறேனே. டாடி என்ன பண்றான்னு பாக்குறேன். டாடி என்கிட்ட பேசாம போயிட்டான். எனக்கு டாடியும் வேணும் அண்ணனும் வேணும். கீர்த்து இப்படி ஆளுதெல்லாம் புலம்பிட்டு இருக்காத. இங்க பாரு, உனக்கு தெரியாத வழிகளா? ஏதாவது ஒரு வழியை பிடிச்சி டக்குன்னு அண்ணனோட கல்யாணத்துக்கு போ. அதான் சரியா வரும். ஆமா, இப்படி புலம்பிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாதுதான். வழியை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பா அண்ணனோட கல்யாணத்துக்கு நான் போக தான் போறேன். அண்ணனோட கல்யாணத்தை பார்க்க தான் போறேன். என் அண்ணி கத்த தாலி கட்டுறத நான் பார்க்காம இருக்கிறதா முடியவே முடியாது. கீர்த்து பிளான எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணு. பண்ணிடுறேன். இது யாரு? நானே டைம் ஆயிடுச்சு, அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ நான் பார்த்து போகணும். கடவுளே, எந்த அர்ஜென்ட் ஒர்க்கும் வந்துடக்கூடாது. சீக்கிரம் போகணும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது நம்ம ஆளு. ஐயோ, திட்டுறதுக்கு கால் பண்ணாலும் ஆமா பின்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஏன்டா கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்கறாலும் ஐயோ சோடி செல்லப்படி. இதோ 10 minutes மண்டபத்தில் இருப்பேன்டி. கிளம்பிட்டேன்டி, வந்துடுறேன். இவளுக்கு இப்போ ஃபோன் அட்டென்ட் பண்ணி நான் சொல்லணுமே, இல்லைன்னு திட்டி தீத்துருவாளே. சரி, நம்ம ஆள் தானே, திட்டினா என்ன பரவாயில்ல. அவ திட்டி நான் தானே வாங்கணும். சரி, அட்டென்ட் பண்ணுவோம். ஹலோ கீர்த்து செல்லும், என்னடி தங்கம்? ஹலோ, எங்க இருக்கீங்க? சாரி, வாய்ஸ் இவ்வளோ ஃபயரா இருக்கு. இன்னும் வீட்டில் இருக்குன்னு சொன்னா எரிச்சிருவாளோ? டி விக்ரம், ஏதாவது சொல்லி சமாளி. அதுடி செல்லக்குட்டி, அது கிளம்பிட்டேன்டி. இதோ வீட்டுல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 10 minutes மேல ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துல ரீச் ஆயிடுச்சு செல்லக்குட்டி. வந்துடுறேன், டென்ஷன் ஆகாதமா. 10 நிமிஷத்துல மண்டபத்துல இருப்போமா? ஆமாண்டி, 10 நிமிஷம் தான் மண்டபத்துக்கு வந்து வேண்டி. ஓப்படாதுடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்துடுறேன். என்னது, மண்டபத்துக்கு போக வேணாமா? ஏய் ஏண்டி? நீ எப்படி வரதா? ஏய் என்னடி கேக்குறேன்? என்ன இவ காலையிலே வளர்றோம்? ஏய், உங்க அப்பா போடுற சரக்கு ஏதோ போட்டுட்டியா என்ன? ஐயோ விக்ரம், நீங்க வேற. நான் இருக்க டென்ஷனுக்கும் நான் இருக்க கவலைக்கும் நீங்க சொன்னாலும் விட்டால சரக்கு அடிச்சாலும் அடிச்சிடணும். சரி, நீ பாத்து என்ன விஷயம்? நீங்க பாருங்க விக்ரம், நாங்க வீட்டுல இருக்கோம். அண்ணன் கல்யாணத்துக்கு எங்களால போக முடியல. டாடி அலோ பண்ணலாம். ஆனா என்னால அண்ணன் கல்யாணத்தை பார்க்காம இருக்க முடியாது. நீங்க எப்படியாவது வந்து என்ன கூட்டிட்டு போங்க ப்ளீஸ்ங்க விக்ரம். ஏய் என்னடி சொல்றேன்? அப்படி மண்டபத்துல இல்லையா, வீட்டுல இருக்கியா? ஆமாங்க, நான் நம்ம வீட்டுல தான் இருக்கோமே. டாடி எங்க போக கூடாதுன்னு சொல்லி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் பெட்ரூம்லயும் அம்மா பூஜை ரூம்லயும் இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி வருத்தப்பட்டு இருக்கோம். ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல என்னால அம்மாவை கூட்டிட்டு போக முடியாது. ஆனா அட்லீஸ்ட் நானாவது அண்ணன் கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் போயிட்டு வந்தாலும் அம்மா சந்தோஷப்படுவாங்க. விக்ரம், இப்ப உங்க கையில மட்டும் தான் இருக்கு. எப்படியாவது என்ன கூட்டிட்டு போங்க விக்ரம். ஏய் அதுக்கு என்னடி, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஆனா நீ எப்படி வீட்டுல இருந்து வெளியில வருவ? நான் வந்து உன்னை கூட்டிட்டு போக ரெடியா இருக்கேன். நீ எப்படி வீட்டை விட்டு வெளியில வருவ? ஆனாலும் என் மாமனார் ரொம்ப டெரர் பீஸா இருக்காருடி. ஏய் எப்படியாவது ஏதாவது சொல்லி சமாளிச்சலான்னு பார்த்தா உங்க அப்பா எனக்கு இவ்வளவு வெறுப்பா இருக்காரு. பெத்த பொண்ணை கட்டியே இவ்வளவு வெறுப்பனா? ஏய் நாளைக்கு நம்ம கதை தெரிஞ்சா என்னடி ஆகுது? நம்ம விஷயம் தெரிஞ்சா ஸ்ட்ரைட்டா நமக்கு எந்த கார்டு தான். ஏய் என்னடி இப்படி சொல்ற? அதெல்லாம் கவலைப்படாதீங்க விக்ரம். நமக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பிடுவாரு. நம்ம வெளியில போய் நிம்மதியா ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப நம்ம கதை வேண்டாம், அதை விடுங்க. நீங்க இப்ப வந்து கூட்டிட்டு போங்க. அது சரி, நீ ரெடியா இருக்கியோ? அப்படி எனக்கு ரெடி காவலாம். ஏன் பொண்ணுட்டியோ எப்படி வச்சு காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். என்ன நம்பி வாடி செல்லக்குடி, உன்னை எப்படி வச்சு காப்பாத்துறேன்னு பாரு. லவ் யூடி. சரி சரி, நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். ஆனா நீ வீட்டை விட்டு எப்படி வெளியே வருவேன்? அதெல்லாம் ஐடியா பண்ணிட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு பேக் சைடு வந்து நில்லுங்க. ஓகேவா? எங்க வீட்டு பேக் சைடு வந்து பைக் சவுண்ட் கொடுக்காம அமைதியா இருங்க. அங்க வந்து நின்று எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நான் பின் பக்கம் செவரே குதிச்சு வந்துடுறேன். ஸ்பாட்டுக்கு வந்ததும் என்ன கூட்டிட்டு டக்குன்னு கிளம்பிடுங்க. ரைட்டு, கிரிமினல் ஃபேமிலி உங்களுக்கு. அப்பா அண்ணன் தான் அப்படின்னு பார்த்தா ஒண்ணு அதுக்கு மேல இருக்கு. செவரேறி குதிக்க போறேன். அடி நாளை பின்ன என் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் மறந்துடுடி. இந்த அளவுக்குலாம் புத்திசாலியா இருக்கக்கூடாது, புரியுதா? விக்ரம், இதை விட அப்ப டபுள் மடங்கா இருப்பேன். சரி சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரம் வந்துருங்க. வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரியா? சரி சரி, ரெடி ஆகு. ஒரு 5 நிமிஷம் நாங்க வந்திருப்போம். சரியா? ஓகேங்க. தாலி கட்டி முடிச்சதும் என்ன அதே போல கூட்டிட்டு வந்து விட்டுருங்க. மறுபடியும் செவரே குதிச்சு என் பெட்ரூமுக்கு வந்து வந்துடுறேன். நல்ல பிள்ளையா சமத்த பிள்ளையா அமைதியா வந்துடுறேன். சரிங்களா? இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கும். அப்போ கிரிமினல் ஃபேமிலிங்கிறது சரியா தான் இருக்கு. சரிடி, சீக்கிரமா 5 நிமிஷத்துல வந்துடுவேன். ஓகேவா? ஓகே ஓகே, சீக்கிரம் வாங்க. நான் ரெடியா இருக்கேன். இப்படி இவ்வளவு நேரத்துக்கு நான் அழுதுட்டு இருக்க போறேன்னு தெரியல. இந்த கடவுள் எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டாருன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லதான். மகளே, யார் இப்ப நம்மளை கூப்பிட்டது? யார் இப்ப நம்மளை கூப்பிட்டாங்க தானே? யாருங்க? அட என்ன மகளே, இவ்வளவு நேரம் அழுது புலம்பிட்டு இருந்தேன். நான் இப்ப பேசுறேன், யாருன்னு கேக்குறேன். ஐயோ, யாருங்க நீங்க? மகளே, நான் யார் என்பது இப்ப முக்கியம் இல்ல. உனக்கு என்ன, உன்னோட பையன் கல்யாணத்தை பார்க்கணும் அப்படிதானே? ஆமாமா, என் பையன் கல்யாணத்தை பார்க்கணும். ஆமாமா சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கேன். இங்க உட்காந்து அழுதுட்டா உன் பையன் கல்யாணத்தை பாத்துருவியா? இங்க பாரு, பாதை இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சு அழுதுட்டு இருக்க கூடாது. பாதையை உருவாக்க கத்துக்க.
பாதையை உருவாக்குறதா? இப்ப என் பையன் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் போய் செங்கல் சிமெண்ட் வாங்கி வந்து தரப்படுவா முடியும்? ஐயோ கடவுளே, இப்பதான் தெரியுது உன்னை உன் புருஷன் ஏன் இப்படி வச்சிருக்கான்னு. மறமேண்டா நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கலாம். இங்க பாரு, உன் பையன் கல்யாணத்துக்கு போக முடியலன்னு நினைச்சு அது ஒப்பா இருக்க கூடாது. போகிறதுக்கு என்ன வழியெல்லாம் பண்ணலான்னு அதை யோசிச்சு அப்படி பண்ணணும், புரியுதா? இப்போ அது மாமண்டல ஏசா இல்லையா? ஆமாண்ணா, இது நான் யோசிக்கவே இல்லையே. எப்படி யோசிப்பேன்? அதான் ஜெகநாதன் உன்னை நல்லா எடப்பட்டு வச்சிருக்காரு. மீனாட்சினா இப்படிதான் இருப்பான்னுட்டு. மறமேண்டா, முதல்ல கல்யாணத்துக்கு எப்படி போகலான்னு யோசி. சீக்கிரம் யோசிச்சு கல்யாணத்துக்கு கிளம்புற வழியா பாரு. கரெக்ட் தான் நீ சொல்றது கரெக்ட். ஆமா, நீ யாரு? நான் இவ்வளவு நேரம் கடவுள் கிட்ட கேட்டு இருந்தேனே, அதாவது கடவுளே வந்துட்டீங்களா? உன் முகர கட்டிக்கு கடவுள் தான் நேரா வருவாரு. இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடவுள் நேரா வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு. கடவுள் யார் மூலியமா தான் சொல்லுவாரு. அப்படி உன் மனசாட்சி மூலியமா என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. நான் உன் மனசாட்சி தான் உன்கிட்ட சொல்லிட்டேன். சட்டு சிறுக்குன்னு என்னென்ன பண்ணணுமோ பட்டு பழக்கன்னு பண்ணிட்டு இங்க என்ன சீக்கிரம் கிளம்பு. அங்க உன் பையன் இன்னும் கொஞ்சம் நேரத்தை தாலியை கட்ட போறான். எழுந்துச்சு போடி, இங்க உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கேன். சரி திட்டாத என் மனசாச்சாச்சு. பின்ன நீ என்ன திட்டலாம் என்ன ஆகுது? ஆமா, நீ சொல்றது சரிதான். இப்பதான் ஏதாவது யோசிக்கிறேன். என்ன பண்ணலாம்? அடி மீனாட்சி, ஏதாவது பண்ணடி. மனசாட்சி ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன். ஏதாவது பண்ணி உன் பையன் கல்யாணத்தை நீ பாத்துறணும். இல்லனா இப்ப விட்டுட்டேன், இதோட உன் பையன் கல்யாணத்தை நீ பார்க்கவே முடியாது. ஏதாவது பண்ணணும். பண்றேன். அடி மீனாட்சி, கரெக்டா ஹேட்டிங்க போட்டு எங்கேயும் சொதப்பிடாத. இங்க பாரு, இவ்வளவு நாள் யாரோ திட்டினாங்க. இன்னைக்கு உன் மனசாட்சி உன் முகத்துல காரியத்தை பிரிச்சு இனி யாருமே உன்னை திட்டாத அளவுக்கு புத்திசாலியா நடந்துக்குவேன். சரி இனிமே இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு ஆக்டிங்க போட்டு. ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ எனக்கு நெஞ்சு வலி தாங்கலையே. யாராவது வாங்களே. கீத்து எங்கடி இருக்க? அம்மாக்கு நெஞ்சு வலி தாங்கலடி. பூஜை ரூம்ல விழுந்து கிடக்கேடி. வாடி. என்ன இன்னும் ஆளே காணும். இவர் காதுல விழுதா இல்லையா? சத்தம் பத்தலையோ? ஐயோ அம்மா அப்பா வாங்களே. என்ன அம்மா சத்தம் மாதிரி கேக்குது? அம்மா கத்துற மாதிரி இருக்கு. என்னாச்சு அம்மாக்கு? ஐயோ அடியே கீத்து, உன் காதுல மாதிரி விழுந்து தொலையல. இதை விட எப்படி கத்துறது? உண்மையாவே நெஞ்சு வலி வந்து பழக்கதே. நான் கத்தல ஐயோ என் பையன் கல்யாணத்துல பார்த்தாகணுமே. அம்மாடி கீத்து, அம்மாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுமா. வாமா. ஐயோ அம்மாக்கு நெஞ்சு வலியா? அம்மா இத வரேம்மா. ஐயோ என்னமா பண்ணுது உங்களுக்கு? என்னமாச்சு? எழுந்திரிமா, கண்ணை திறந்து பாருமா. ஒர்க் அவுட் ஆகுது. என் பொண்ணு நம்பிட்டான். அம்மாடி கீத்து, அம்மாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுமா. அன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போமா. அம்மாவால நெஞ்சு வலி தாங்கலாமா? என்னமா சொல்லிட்டு இருக்க? உனக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஐயோம்மா என்னம்மா? இருமா, நான் டாடி கூப்பிடுறேன். சீக்கிரம் கூப்பிடுறேன். அந்த நாள் வந்தனும் நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எங்க போகணும் அங்க போயிடலாம். ஆமாடி கேட்டு டாடி கூப்பிடுமா. அம்மாக்கு நெஞ்சு வலி தாங்கலாமா? இருமா, நான் கூப்பிடுறேன். டாடி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மம்மிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. மம்மி இங்க பூஜை ரூம்ல விழுந்து கிடக்காங்க. சீக்கிரம் வாங்க டாடி. என்ன கிட்டு? என்னாச்சு? என்ன அவளுக்கு? அட பாவி மனுஷா, நெஞ்சு வலியில விழுந்து கிடக்க. என்ன அவளுக்கா? ஐயோ இப்ப ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு நாள் குடும்பம் நடத்திருக்கேனே. ஐயோ அம்மா, நெஞ்சு வலி தாங்கலையே. கித்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கேம்மா. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவியா இல்ல ஸ்ட்ரைட்டா சுடுகாடு கூட்டிட்டு போவியாமா? மம்மி எதுக்கு மம்மி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் அதுவும் விட மாட்டேன். உங்களை இப்பவே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் மம்மி. உண்மையிலே நெஞ்சு வலியா இல்ல எதுக்காவது பிளான் பண்றாளா? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஐயோ இந்த ஆள் வேற சந்தேகமா பாக்குற மாதிரி இருக்கேன். ஏ மீனாட்சி, ஆக்டிங் பார்த்தல நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது போட்டு தள்ளு. அம்மா ஐயோ அம்மா கீத்து, அம்மாக்கு மூச்செல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சுமா. ஐயோ அந்த ஏமந்தர்மனே கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்குமா. இன்னும் கொஞ்சம் நேரமா போய் சேர்ந்து நினைக்கிறேம்மா. அம்மாடி கீத்து, இந்த அம்மாவை மறந்துடாதம்மா. அம்மா இல்லன்னு வருத்தப்படாதேன்னு. அம்மா இருக்க வேண்டிய இடத்துல நீதான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும், சரியா? அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவேன் நினைக்கிறேன். அம்மா ஐயோ அப்பப்பா. இவ்வளவு பார்த்தா நடிக்கிற மாதிரிலாம் தெரியல. உண்மையாவே வலிக்குது போல இருக்கு. கேட்டு அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா, நான் கார் ரெடி பண்றேன். ஐயோ இந்த மனுஷன் வரானா? போச்சு, இந்த மனுஷன் வந்தா ஸ்ட்ரைட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். நான் எங்க கல்யாணத்துக்கு போறது? இவன் வரக்கூடாது. இப்ப என்ன பண்றது? மடி கீத்து, எனக்கு யாரும் வர வேணாமா? எனக்கு நீ மட்டும் என் கூட இருந்தா போதும். மத்தவங்க யாரும் வர வேணாம். அவங்க என் கூட வந்தா எனக்கு நெஞ்சு வலி சரியாகாது. கீத்து, அம்மாவை நீ மட்டும் கூட்டிட்டு போமா. மம்மி இந்த நேரத்துல ஏன் மம்மி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டாடி கூட வரட்டும். டாடி வந்தாதான் எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். எனக்கு பயமா இருக்கு மம்மி. உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. உனக்கு ஏதாவது ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்கு மம்மி. அவ சொல்றது சரிதான். நான் கூட்டிட்டு போனா என்னை பார்த்து பயந்து பாதி வழியில போய் சேர்ந்துருவான். கேட்டு டாலி, நீயே கூட்டிட்டு போ. நான் கேப் புக் பண்றேன். கேப் வந்ததும் நீ கிளம்பி போ. டாடி நீங்க? நான் கூட வந்தா சாரியா வராது. நீ அவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணு. அப்புறம் வரேன். சரி, நான் கேப் புக் பண்றேன். அவளை எப்படியாவது கூட்டிட்டு வா. பரவாயில்ல, என் புருஷன் கொஞ்சம் நல்லவர்தான். அவருக்கே புரியுது. அவர் கூட வந்தா பாதி வேலை நான் போய் சேர்ந்து வேண்டிட்டு. கொஞ்சம் நல்லவரா தான் இருக்காரு. ஓகே டாடி, சீக்கிரமா கேப் அரேஞ்ச் பண்ணுங்க டாடி. நான் மம்மியை கூட்டிட்டு வரேன். இதோ இப்பவே புக் பண்றேன். நீ உங்க மம்மியா எப்படியாவது தூக்கு. ஓகே டாடி. மம்மி வாங்க மம்மி, நான் உங்களை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். என்ன பிடிச்சிட்டு எழுந்திருச்சுங்க மம்மி. எழுந்திருங்க மம்மி. ஐயோ என் பொண்ணு ரொம்ப அலறாளே. அடி இங்க பாரு. சொல்லு மம்மி. ரொம்ப அழாத. ஆமா, மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணியே பைக் எடுத்துட்டு வரவேனா கார் எடுத்துட்டு வர சொல்லு. மம்மி என்ன மம்மி சொன்னீங்க? ரொம்ப ஷாக் ஆகாதடி. எல்லாம் எனக்கும் தெரியும். உங்க அண்ணன் காதல் தெரிஞ்ச எனக்கு உன் காதல் எனக்கு தெரியாது.
எல்லாம் உன்கிட்ட எனக்கு தெரியும். சரி சரி, மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி வந்து உன்னை கூட்டிட்டு போக சொல்லல. பைக் எடுத்துட்டு வர வேணாம், கார் எடுத்துட்டு வர சொல்லு. ட்ரிபிள்ஸ் எல்லாம் போக முடியாது பைக்ல. போற வழியில டிராபிக் போலீஸ் பிடிச்சிட்டா முகத்து நேரத்துக்கு போய் சேர முடியாது. அதனால கார் எடுத்துட்டு வர சொல்லு. ஜம்முன்னு கார்ல போய் இறங்குவோம், சரியா? மம்மி அடி என்ன அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கா? சீக்கிரமா மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்லு. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு சொல்லிட்டு வெளியில போய் நேர மண்டபத்துக்கு போயிடுவோம், சரியா? அதுக்கு தான் அம்மா இப்படி ஒரு பிளான் போட்டேன். அம்மாக்கு நெஞ்சு வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா நல்லா குத்துக்கள் கணக்கா தான் இருக்கு. சீக்கிரம் டி, இந்த ஆளுக்கு சந்தேகம் வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பணும். மம்மி நீ வேற லெவல் மம்மி, சூப்பர்மா. இது மட்டும் நல்லா வக்கையா சொல்லு. உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு நீ மட்டும் மாப்பிள கூட தனியா போலாம்னு நினைச்சிட்டானா? இந்த அம்மாவை எப்படியாவது கூட்டிட்டு போகணும்னு நினைக்கலாம். சரி சரி, மண்டபத்துல வந்து வச்சுக்கிறேன் உனக்கு. எப்படியாவது இங்க கிளம்பணும் டி, இல்லனா அந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ரெண்டு பேரும் போக முடியாது. சீக்கிரம் டி. ஓகே 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 மம்மி, இப்பவே மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி கார் கொண்டு வர சொல்றேன். டார்லிங், கேபுக்கு புக் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேப் வந்துடும். நீ உங்க அம்மா கூட்டிட்டு கிளம்பு. ஓகே டாடி. மம்மி கூட்டிட்டு இப்பவே கிளம்புறேன் டாடி. டாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா போதும் டாடி. நான் இப்பவே மம்மி கூட்டிட்டு கிளம்புறேன் டாடி. அதுதான் நானும் சொல்றேன். நான் கூட வந்தா அவளுக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ராவா தான் பெயின் இருக்கும். சரி, சீக்கிரமா அவளை கூட்டிட்டு போ. பார்த்துட்டு உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? கேப் வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. ஓகே டாடி, இப்பவே கிளம்பிரோம். ஐயோ அம்மா வலிக்குதே, போலாமாடி? அந்த தெய்வம் உனை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னும் புரியாதா? அடராமா இவன் பாடு இந்த அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே அதுதானே. நீங்க கண்டிப்பா என்ன நினைச்சு வருத்தப்படுவீங்க எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு இப்போ இந்த இடத்துல இதை தவிர வேற வழியே தெரியல டாட். நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும் டாடி. ஆனா அதுக்காக என்ன நம்பி வந்தவலாம் நான் கைவிட முடியாதுல்ல. நான் அவளை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே அவளை தொட்டுட்டேன். உங்க பையன் ஒரு உத்தமனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் தொட்டவளை என் பொண்டாட்டி ஆகணும்னு இப்ப அவ கழுத்தை தாலி கட்ட போறேன். ஆனா இந்த சமயத்துல நீங்களும் இல்ல, அம்மாவும் இல்ல, என் கீர்த்தமும் இல்ல, நீங்க யாருமே இல்லாம ஒரு அனாதையா என் கல்யாணம் இப்ப நடக்க போகுது. ஆனா உங்க 3 பேர் மனசும் இங்கதான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அது போதும். இந்த நிமிஷம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா, இது எனக்கு போதும் டாடி. உங்க கோவம் நியாயமானதுதான், சத்தியமா நான் அது ஒரு நாள் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயம் என் சூழ்நிலையும் நீங்க புரிஞ்சுக்கணும்ல. ஒரு பொண்ணை தொட்டுட்டு நீங்க பாக்குற இன்னொரு பொண்ணு கழுத்தை தாலி கட்டுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்காது. என் மனசால நான் பூஜாவை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அவ கொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது அவளை என்னால ஏமாத்த முடியாது. எனக்கு நீங்களும் வேணும், என் பொண்டாட்டியும் வேணும் டாடி. இதை நீங்க சீக்கிரமே புரிஞ்சுப்பீங்க. உங்க பையன் தப்பு பண்ணல, உங்க பையன் எடுத்த முடிவு சரிதான்னு நீங்க சீக்கிரமா புரிஞ்சுப்பீங்க டாடி. என்ன இப்ப இந்த இடத்துல நீங்க யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது மனசு வலிக்குது டாடி. கீர்த்து, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் ஒரு பொண்ணுக்களுக்கு தாலி கட்ட போறேன். ஆனா அது நீங்க யாருமே பாக்குறதுக்கு இங்க இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அஜய், டே அஜய், அஜய். சொல்லு அர்ஜுன். டேய் ஏன்டா வருத்தப்பட்டு இருக்கான்? வருத்தப்படாத. இங்க பாரு, இந்த நேரத்துல நீ இப்படிலாம் வருத்தப்பட்டு இருக்க கூடாது. இது உன் லைஃப்ல நடக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இப்போ நீ வருத்தப்பட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? பாருங்க கொல்லனரே, அட நாங்களாம் இருக்கோம்ல. நாங்க இருக்கிறது உங்க மனசுக்கு ஆறுதலா இல்லையா? சேச்சா, அப்படிலாம் இல்ல. நீங்க இருக்கிறது தான் இப்போதைக்கு எனக்கு பெரிய ஆறுதலை. ஆனாலும் மனசு கேட்கல. அம்மாவாவது வந்திருக்கலாம், இல்லையா கீர்த்தவாவது வந்திருக்கலாம். அவங்களும் என்ன பண்ணுவாங்க? அப்பாவோட ஆர்டர் அந்த மாதிரி. அவர் பேச்ச மீறி அவங்களால வீட்டை விட்டு தாண்ட கூட முடியாதுன்னா எல்லாமே எனக்கும் புரியுது. ஆனா மனசுதான் கொஞ்சம் வலிக்குது. அடே பேராண்டி, இங்க பாரு, இந்த மாதிரி சமயத்துல நீ இப்படி வருத்தப்பட்டு இருக்க கூடாது. உன்னை நம்பி ஒருத்தி வரப்போறடா, அவளை நீ சந்தோஷமா வர வைக்கணும். அதை விட்டுட்டு இப்படி மனசு வருத்தத்தோட இருந்தா எப்படி? உன்னை பாக்குற அவளும் வருத்தப்படுவாடா. டேய் இப்ப அவ போல தச்சா இருக்கான். அவளை எந்த இடத்துல நீ கண் கலங்க விடக்கூடாது, வருத்தப்படவும் விடக்கூடாது. நீ தான் இப்ப அவளை பாத்துக்கணும். இப்படி இருக்கும்போது நீ இப்படி வருத்தப்பட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, உங்க அம்மா, உன் தங்கச்சி, உங்க அப்பா யாரும் இங்க வரலனாலும் அவங்க மனசு முழுக்க இங்கதான் இருக்குமே. அவங்க மனசு இங்க இருக்குதுன்னு போதே அவங்களோட ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கு. எதை நினைச்சு கவலைப்படாத, நாங்களாம் இருக்கோம்லடா. இங்க பாடா பேராண்டி, உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நாங்க எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கோம். இதை நீ பார்க்காம அம்மா வரல தங்கச்சி வரலன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். உன் வருத்தம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னா சொல்லலாம். ஆனா வாழ்க்கையில ஒரு தடவை தானே கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்துல நம்ம சந்தோஷமா இருக்க கத்துக்கணும், சந்தோஷத்தை வர வளைச்சிக்க. எப்பவுமே வருத்தப்பட்டு இருக்காதா. இந்த நாள் உனக்கு ரொம்ப ஒரு பொக்கிஷமான நாள். இந்த நாளை நீ இப்படி சோகமா இருந்து நானும் விட்டுறக்கூடாது, பாத்துக்க. புரியுது பாட்டி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இங்க பாருப்பா அஜய். அம்மா சொல்லுங்கம்மா. இங்க பாருப்பா அஜய்,
உன் அம்மா சார்பா நான் இருக்கேன். இப்ப நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டனா அது உண்மைனா என்ன உன் அம்மாவா நினைச்சுக்க. உன் அம்மா இடத்துல இப்ப நான் இருக்கேன். எதுக்கு இப்ப நீ வருத்தப்பட்டு இருக்க? உன் தங்கச்சி இடத்துல நம்ம பாரதி இருக்கா, அதை நினைச்சு சந்தோஷப்படு. அதேனா கீர்த்தி மட்டும் தான் உங்க தங்கச்சியா? இந்த பாரதி இல்லையா? இந்த பாரதி உங்க தங்கச்சி தானே? அப்போ உங்க அம்மா இங்க இருக்காங்க, உங்க தங்கச்சி இங்க இருக்காங்க. அப்புறம் எதுக்குன்னா வருத்தப்பட்டு இருக்கீங்க? நாங்களாம் இங்க தானே இருக்கோம். அவங்களோட மனசு இங்க தானே இருக்கு. வருத்தப்படாதீங்களா, சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருங்களா. பாத்தியா, எல்லாரும் உன் பக்கத்துல ஆறுதலா இருக்கும். நீ எங்க எல்லாரையும் விட்டுட்டு அம்மாவும் தங்கச்சியும் வரலன்னு வருத்தப்பட்டு இருக்கியப்பா. அவங்களும் இதை நினைச்சு வருத்தப்பட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல வருத்தம் படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். இதோ அம்மா நான் இருக்கேன், தங்கச்சி பாரதி இருக்கா, பாட்டி இருக்காங்க, அர்ஜுன் நீலான்னு எல்லாரும் பக்கத்துல இருக்கும். எதுக்குடா வருத்தப்பட்டு இருக்க? சந்தோஷமா இரு, சரியா? ம், ஆமாம்மா. இத்தனை பேர் இருக்கீங்க, சந்தோஷமா தான் இருக்கு. நான் வருத்தப்படல, நான் சந்தோஷமா இருக்கேன். அஜாய், சொல்லு சகலா. டேய், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுடா. இங்க பாரு, எல்லாரும் சொல்றதும் நானும் சொல்றேன். சந்தோஷமா இரு. நடக்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம அதை சந்தோஷமா எடுத்துக்கணும், புரியுதா? நீ வருத்தப்பட மாட்டேன், கண்டிப்பா சந்தோஷப்படுவேன். சரி, நேரம் ஆகுது, ஆக வேண்டியது பார்ப்போம். ம், கண்டிப்பா நடக்கிறது எல்லாமே நம்ம தான் சந்தோஷமா எடுத்துக்கணும். ம், சரி. டேய், இந்த அளவுக்கு வருத்தப்படுறதுக்குலாம் எதுவும் இல்லைடா. நீ கவலையே படாத, சீக்கிரமே உன் மனசு குளிரும். வெயிட் பண்ணி பாரு. ஐயர, என்ன பொண்ணை வர சொல்லிடலாமா? ம், ஆமா ஆமா, முகூர்த்தத்துக்கு நாளை ஆகுறது. நானும் அப்போல இருந்து பொண்ணை வர சொல்லுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் மாறி மாறி வருத்தப்பட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளையாண்ணா, இங்க பாருங்க, மனவரையில வந்து உட்காந்துட்டு இப்படி வருத்தம்லாம் படக்கூடாது. இது உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு அரிய வாய்ப்பு. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கல்யாணமே நடக்காம இருக்கு. அதனால இன்னைக்கு உங்க கல்யாணம் நடக்க போதே நினைச்சு சந்தோஷப்படுங்க. எல்லாரும் சொல்றதுதான் நானும் சொல்றேன். மாப்பிள்ளையாண்ணா, சிரிச்ச முகமா இருங்க. இப்போ உங்க வாழ்க்கை துணைவி உங்க பக்கத்துல வந்து உட்கார போறாங்க. நீங்க சொல்றது சரிதான். சரி, அப்புறம் என்னங்க, அதான் மாப்பிள்ளையாண்டா வருத்தத்துல இருந்து வெளியில வந்துட்டாப்லாம். சீக்கிரம் பொண்ணு அழைச்சிடுவாங்க, முகூர்த்தத்துக்கு நாளை ஆகுறதுல. இருங்க சாமி, இப்ப கூட்டிட்டு வரேன். பாரதி, போ போய் பூஜாவை கூட்டிட்டு வா. இந்த போறேம்மா, இப்ப கூட்டிட்டு வரேம்மா. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாமா, சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. டைம் ஆகுது, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டு இருக்கலாம். கோகுலத்து ராதை வந்தாளோ இந்த கல்யாண தேரிலே, மிதிலை நகர் சீதை வந்தாளோ எங்க வீட்டோடு வாழவே. அந்த தென்மதுரை மீனாள் விளக்கேற்ற வந்தாள். வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி பொய்யாரி, மங்கள விளக்கேற்றும் கார்த்திகை திருநாளாம் மங்கள விசை கூட்டும். ஐயரே, அத பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சு, இனி எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? தாலி எடுத்து கையில கொடுங்க, முகத்த நேரம் நெருங்க போகுதுல, மந்திரத்தை சொல்லுங்க. அது சரிங்க, ஐயருக்கே சொல்றீங்களோ? மாப்பிள்ளையாண்ணா, இந்தாங்க மாங்கலத்தை வாங்கிட்டு பொண்ணு கழுத்துல காட்டுங்க. ஐயரு, ஒரு நிமிஷம், தாலிய அம்மா கையில கொடுங்க. அம்மா அவங்க கையால கொடுக்கட்டும். அதான் அஜய் வாங்கி பூஜை கழுத்துல கட்டட்டும், கொடுங்க. அதுக்கு என்ன, வேஷம் செஞ்சிருவோம். அம்மா இந்தாங்க, இந்த தாலியை வாங்கி மாப்பிள்ளை என்ன கையில கொடுங்க. கொடுங்க ஐயரே. டேய் அஜய், என்ன ஓகே தானே? சொன்ன எல்லாமே சரிதான் அர்ஜுன். நீ எது சொன்னாலும் அது சரியா தான் இருக்கும். ம், நீ சொல்றபடி நடக்கட்டும். அம்மா கையாலே தாலியை கொடுக்கட்டும். டேய் அஜய், என்ன இந்த அளவுக்கு நம்பலாம்? உன் நம்பிக்கையை காப்பாற்றணும்னா இதோ உங்க அம்மா கையாலேயே தாலி தருவாங்க, வாங்கி உன் பொண்டாட்டி கழுத்துல கட்டு. ஐயரு, அம்மா கிட்ட தாலியை கொடுங்க. இப்பவே கொடுத்தாரு. நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு மனசு சரியில்லை தானே? இல்லடி, அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்ல அஜய், நீங்க சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பீங்க, சுகமா இருந்தா எப்படி இருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப நான் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இங்க அத்தையும் இல்ல, கீத்தும் இல்ல, மாமாவும் இல்ல. உங்களுக்கு இதை நினைச்சு வருத்தமா தானே இருக்கு. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அஜய். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் உங்க லைஃப்ல வந்தது தானே காரணம். ஏய், என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்? அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் சந்தோஷமா தான் இருக்கேன், போதுமா? நீங்க வாய் வார்த்தையா சொல்லலாம், ஆனா உங்க மனசு சந்தோஷப்படுதா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். அஜய், நம்ம வேலை ஒண்ணு பண்ணலாமா? இன்னைக்கு இந்த கல்யாணம் வேணும், இன்னைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு எல்லா சம்மதத்தோடும் இன்னொரு நாள் பண்ணிக்கலாமா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்கான்? நம்ம கல்யாணத்துக்காக நம்ம எவ்வளவு போராடணும். நீ என்ன அதெல்லாம் மறந்துட்டு இந்த சமயத்துல வந்து கல்யாணம் வேணும்னு சொல்ற? இங்க பாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தாலும் எங்க அப்பா ஒன்றும் மனசு மாதிரி சம்மதம் சொல்ல மாட்டாரு. நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் மனசை மாத்துவோம், சரியா? எதுக்கு எதை பேசிட்டு இருக்கான்? இப்படி எல்லாம் முடிவு எடுக்காத. நான் உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ கவலைப்படாத. என் லைஃப்ல இப்ப நீ வர போறடி, அதை நினைச்சு இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். உங்க கட்டில் தாலியை கட்டிட்டு சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு போக போறோம். அங்க அம்மா இருக்க போறாங்க, கீத்து இருக்க போறாங்க, அப்பா இருக்க போறாரு. அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? நான் வருத்தமா படணுமா? நீ வர வரைக்கும் எனக்கு வருத்தமா இருந்தது.
நீ வந்து என் பக்கத்துல உட்காந்ததும் என் மனசே வேற மாதிரி ஆயிடுச்சு. எப்ப உன் கழுத்தை தாலி கட்ட வேணும் இருக்கடி. நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கான்? இனிமே இப்படி எல்லாம் பேசாத. இந்த நிமிஷத்துல இருந்து நீ அஜயோட கொண்டாடி, புரியுதா? உங்களை வருத்தப்பட விட்டுட்டு நான் எப்படி சந்தோஷமா இந்த கல்யாணத்தை நடத்திக்க முடியும் சொல்லுங்க? நான்லாம் வருத்தத்துலாம் இல்ல, இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எப்ப கையில தாலி தருவாங்கன்னு காத்துட்டு இருக்கேன்டி. உங்களுக்கு தாலி கட்டுறதுக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன்டி. நீ என்னடா கல்யாணம் வேணாமா? வாயை முடிட்டு அமைதியா இரு. நான் தாலியை கட்டுறேன், ஒழுங்கா பொண்டாட்டியா லட்சணமா என் பின்னாடி வாடி. சீக்கிரம் தாலியை கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போகணும்னு இருக்கேன். அங்க நிறைய சமாதானம் இருக்கலாம். நீ என்னடா கல்யாணம் வேணாமா? மாப்பிள அப்படிலாம் ஏதாவது சொன்னு அஜய வேற மாதிரி பாப்பா பாத்துக்கான். மாப்பிள்ள என்ன ஒண்ணு பார்த்து ரசிச்சதுலாம் போதும். மாங்கலத்தை கட்டிட்டு அதுக்கப்புறமா வாழ்நாள் முழுக்க ரசிச்சுட்டே இருங்க. அம்மா கையில மாங்கல்யம் இருக்கலாம், வாங்கி பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க. ஆமா சகல, ஐயா சொல்றது கரெக்ட் தான். அம்மா கையில தாலி இருக்கு, வாங்கி பூஜை கழுத்துல கட்டிட்டு அப்புறம் வாழ்நாள் முழுக்க ரசிச்சுட்டே இரு. சரி அர்ஜுன். அம்மா தாலி. அம்மா அம்மா நீங்களா? அம்மா கேட்டு நீங்க ரெண்டு பேரும் எப்படி வந்தீங்க? அது எப்படிதான் என் புள்ள கல்யாணத்தை பார்க்காம இருப்பேனா? என் புள்ள கல்யாணத்துக்கு வராம அம்மா இருக்க முடியுமா? பெத்த மனசு எப்படி துடிக்கணும் தெரியாது. என் புள்ள கல்யாணத்தை பார்க்க ஓடி வந்துட்டேன்டா. டேய் அண்ணா, அது எப்படி என்ன கல்யாணத்தை பார்க்காம இருப்பேன்? இதுக்காக தானே நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். ஓடுனது இதுக்குதான். கடைசியில கல்யாணத்தை பார்க்காம போயிடுவேனா என்ன? நானும் அம்மா கூட சேர்ந்து ஓடி வந்துட்டேன். எப்படி வந்தீங்க ரெண்டு பேரும்? அப்பா எப்படி உங்க ரெண்டு பேரும் அனுப்பினாரு? அம்மா எப்படி நீங்க வந்தீங்க? அப்பா எப்படி அனுப்பினாரு? டாடி அனுப்பினாரா என்ன? அப்பா தானே போயிட்டு வாங்கன்னு சொல்லி எங்க ரெண்டு பேரும் வழி அனுப்பி வச்சாரு. அட யாடா இவன்? நேத்து நீ இருக்கும்போதே உங்க அப்பா என்ன சொன்னாரு? வீட்டு வாசப்படியே தாண்ட கூடாதுன்னு சொன்னாருல்ல. அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்களால தாண்டாம இருக்க முடியுமா என்ன? என் புள்ள கல்யாணம் நடக்க போகுது, என் மருமக என் வீட்டுக்கு வர போறான், நான் அங்க உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அதான் நானும் தங்கச்சியும் சேர்ந்து அப்படி இப்படின்னு கோல்மால் பண்ணி உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். டேய் அண்ணா, இந்த பிளான் எல்லாம் எந்த கிடையாது, அம்மா அதுதான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அம்மா வேற லெவல் தெரியுமா? நெஞ்சு வலின்னு ஒரு ஆக்டிங்க போட்டு எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அப்பா கிட்ட அதை இதுன்னு சொல்லி வெளியில தப்பிச்சு வர வச்சுட்டாங்க. நாங்களும் ஓடி வந்துட்டோம். அம்மா நீங்களா? சரி வெளியில வந்தீங்க, எப்படி வந்தீங்க மண்டபத்துக்கு? டேய் நிறைய கேள்வி கேட்காதடா, அங்கே மருமக காத்துட்டு இருக்கான். இப்போ உனக்கு என்ன நாங்க எப்படி மண்டபத்துக்கு வந்தோம் தெரியும் அப்படிதானே? அதான் நம்ம வீட்டாலும் இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவர்தான் என்னையும் தங்கச்சியும் பத்திரமா கூட்டிட்டு வந்தாரு. யாருன்னு பாக்குறியா? அங்க பாரு நிக்கிறாரு பாரு, அவர்தான் எங்களை கூட்டிட்டு வந்தாரு. அஜய் நான் இல்ல, என்ன பாக்காதீங்க. இதோ விக்ரம் தான் அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்தது. விக்ரம் சார் தான் உங்க தங்கச்சியும் உங்க அம்மாவையும் பத்திரமா சேஃபா இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஓ ஓ நீங்களா? ஆமாமா, நீங்க கண்டிப்பா என் தங்கச்சியை கூட்டிட்டு வருவீங்களே. என் தங்கச்சியை மட்டும் தான் கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எங்க அம்மாவையும் சேர்த்து பிக்கப் பண்ணிட்டீங்க. நல்லாவே பிக்கப் பண்றீங்க சார் நீங்க. அது அது வந்துங்க அஜய், அது அவங்க தான் கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டாங்களா, அதான் கூட்டிட்டு வந்தேன். ரைட் அதான் பிக்கப் பண்ணிட்டீங்களே, இனிமே எதுக்கு தடுமாறணும்? பிக்கப் ஆகுமான்னு நினைச்சீங்க, பிக்கப்பே பண்ணிட்டீங்களே. நீங்க கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறமா உங்க கதைக்கு வரேன். டேய் போதும்டா, முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கு. அம்மா அவன் கையில தாலியை கொடுங்க. டேய் அஜய் சீக்கிரம், முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கலாம், சீக்கிரமா பூஜா கட்ட தாலியை கட்டேன். அம்மா கொடுங்கம்மா. எங்க உங்க கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிடணும்னு நினைச்சேன், ஆனா என் கையால தாலி எடுத்து கொடுத்து என் மருமக கட்டல கட்டணும்னு இருக்கு பாத்தியா? இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லப்பா இல்ல, என் மருமக கட்டல கட்ட. அம்மா எனக்கு நீங்க வராம போயிடுவீங்கன்னு நினைச்சேன். இப்பதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. உங்களையும் கேட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கொடுங்கம்மா. மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேதுனா. கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. ஹாய் டியர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கீதா சிஸ்டர் அவங்களுடைய சன் கிருத்திஷ் அவர் நெக்ஸ்ட் வீக் 12th CBSE போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ அவருக்கு நம்ம ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடுவோமா? கிருத்திஷ்கண்ணா எந்த நர்வஸும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக உங்கள் எக்ஸாமை பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறோம்டா. கிருத்திஷ்கண்ணா நீங்க எக்ஸாம்க்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்களா? எந்த பயமும் இல்லாம தைரியமா எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. ஹாய் டியர்ஸ், நீங்களும் நம்ம கிருத்திஷ் கண்ணாக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்கப்பா. அவர் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களா இருக்கட்டும்.
ஏன்னா நீங்க நல்லபடியா ப்ரிப் பண்ணிட்டு வாங்க. ரிசல்ட் வந்தது மறக்காம சொல்லணும். ஓகேவா? கீதா சிஸ்டர் கவலைப்படாதீங்க. கிருத்திஷ்க்கு நல்ல தைரியம் சொல்லி அனுப்புங்க. தம்பி நல்லபடியா எக்ஸாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்களும் தைரியமா இருங்க. ஓகே டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிந்து சிஸ்டர் அவங்களுடைய சிஸ்டர் ஜெனிஃபர் சிஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜெனிஃபர் டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜெனிஃபர் டியர். ஜெனிஃபர் சிஸ்டர் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் மணியன் என்று சஜிதா சிஸ்டர் அவங்களுடைய சன் முகில் அவருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. செல்லக்குட்டி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டாட் செல்லக்குட்டி. முகில் கண்ணா நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே முகிச்சலும். செல்லக்குட்டி நீங்க எப்பவும் இதே போல சந்தோஷமா இருக்கணும்னா இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்து கடக்கணும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க. சொல்லிடுவோம். ஹாய் கலைச்செல்வி சிஸ்டர். ஹாய் கலைச்செல்வி டியர். ஹாய் மீனா டியர். ஹாய் பிரகாஷ் ப்ரோ. ஓகே டியர். வீடியோஸ் பார்த்துட்டு வீடியோஸ் எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர். லைக் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கே தெரியும் எதுக்கு சொல்றேன்னு. ஹாய் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க டியர். ஓகே டியர். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பை டியர். பை டியர்.